ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 8ல் எபிசோட் 115 கெட் த மிஸ்டீரியஸ் சூப்பர் சேக்ரெட் வாட்டர். ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் நம்ம பிக்கலோட அசிஸ்டன்ட் இருந்தது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது, இப்போ நிறைய சாப்பாடுகள் ரெடியாகி நிற்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இங்கே வேலை பார்த்தவங்க எல்லாரும் எல்லா சாப்பாடையுமே பிக்கலோவுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன பண்ணுதா, அந்த சாப்பாடுகள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் எங்கள் கிங்கு சாப்பிட மாட்டார், எங்கள் பிக்கலோவுக்கு பிடிச்ச சாப்பாடு இது கிடையாது, இனிமேல் நான் சொல்கிறத நீங்கள் மெனுவில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி வறுத்த குடல், டிராகனோட மூளை புட்டுங்க, டிராகனோட நாக்கு இந்த மாதிரின்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான ஃபுட்டை சொல்ல இங்க உள்ளவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் காட்ட நம்ம பிக்கலோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் வழக்கம் போல தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா பிக்கலோ எப்படி தூங்குவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கண்ணை திறந்துகிட்டே இந்த பக்கம் பிக்கலோ தூங்கிக்கிட்டும் இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு மாஸ்டர் கிட்ட அந்த டிவைன் வாட்டரை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப அதை தாங்க காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம கோகு என்ன கேட்கிறாரு, மாஸ்டர் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முன்னாடி குடிச்ச வாட்டரும் இந்த டிவைன் வாட்டரும் ஒன்னா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இல்ல கோகு நீ முன்னாடி குடிச்சது உனக்கு போட்டிக்காக நான் சொன்ன பொய்யான வாட்டர், ஆனா இப்ப உள்ள அந்த வாட்டர் இது கடவுளோட நீர், இதை நீ குடிச்சினா ரொம்பவே பலசாலி ஆகுவா அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு என்ன பண்றாரு, சரி அப்ப நான் இப்பயே குடிக்க போறேன்னு சொல்லி போக, எப்பயுமே நீ அவசரம் தான் கோகு படுற, அந்த தண்ணியை குடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் வாட்டருக்கான ஒரு ஸ்டோரியை சொல்றாருங்க. அதாவது இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டா வடக்கு திசையில ஒரு மிகப்பெரிய ஐஸ் மலை இருக்கான். அந்த மலையில ஒரு குகைக்குள்ளதான் இந்த வாட்டர் இருக்காங்க. இந்த வாட்டரை இது வரைக்கும் தேடி போனவங்க யாருமே அந்த வாட்டரை கண்டுபிடிச்சதே கிடையாதான். இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு இடமா. ஏன்னா இந்த இடத்த தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்க உள்ள வழியை மறந்துடுவீங்க. அந்த இடம் உங்களை காண அடிச்சிடும். ஸோ இப்படியே நீங்க காலம் முழுக்க நடந்து சாப்பாடு தண்ணி இல்லாம அதே இடத்துல செத்துதான் போகணுங்கிற மாதிரி இந்த பூனை அந்த கதையெல்லாம் சொல்ல, நம்ம கோகு என்ன சொல்றாரு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, நான் அந்த பிக்கலை அழிக்கணும், அதுக்கு எனக்கு பலம் தேவை, நான் எப்படியாச்சும் அந்த தண்ணியை கண்டுபிடிச்சு குடிச்சே அவனு சொல்லி நம்ம கோகு ஸ்ட்ராங்காவே இருந்துகிட்டு இருக்காருங்க. நான் மட்டும் இல்ல, என் கூட யாஜிரோபியும் வரதான் போறான்னு சொல்ல, உடனே நம்ம யாஜிரோபி எப்பா ஆளை விடுப்பா, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் இப்பயே கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. இப்ப இந்த பக்கம் யாஜிரோபி என்ன பண்றாரு, கீழே போறவரு ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்க அங்க உள்ள ஒரு பானையை பாக்குறாரு. எப்ப இந்த பூனைக்காரர் ஒரு வேளை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சிருப்பா, அப்படி நம்ம போய் இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம யாஜிரோபி என்ன பண்றாரு, தூரத்துல உள்ள ஒரு பானையை திறந்து பார்க்க அந்த பானைக்குள்ள ஏதோ ஒரு குளிரா இருக்குங்க. என்னடா இது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு, என்னவடா இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. உடனே அந்த பானை அப்படியே நம்ம யாஜிரோபியை உள்ள இழுத்துறவும் செய்துங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பூனைக்காரர் என்ன பண்றாரு, இப்ப கோகுவை கூட்டிக்கிட்டு அவர் வராருங்க. கோகு நீ அந்த இடத்துக்கு ரொம்பவே தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை, உங்ககிட்ட நிம்பஸும் வேற இல்லைங்கிற, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு போக வேணாம், அந்த ஒரு பத்தி அந்த பானை ஒன்னு நேரா அந்த இடத்துக்கே கொண்டு போகும், இங்க இருந்து அங்க போறதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் இந்த பானை அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு போக பானை மேல ஏற அப்பையும் பூனை சொல்லுதுங்க, கோகு நல்லா புரிஞ்சுக்க, இருளோட வலையில நீ என்னைக்குமே விழுந்துடாத, அங்க உள்ள இருள் தான் பல பேரை குழப்பிக்கிட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால அந்த இருளோட வலையில மட்டும் நீ மாட்டிக்காம இருந்துட்ட அப்படின்னா நீ எப்படியும் உயிர் வளைச்சு வந்துட முடியும்னு சொல்ல, நம்ம கோகு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது உள்ள போறாருங்க. அப்படியே ஒரு சுழல் மாதிரி சுத்திக்கிட்டு ஒரு வழியா கோகு உள்ள போகவும் செய்றாரு. உள்ள போன கோகு அப்படியே எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பானைக்கு மேல நம்ம பூனைக்காரர் பேசுறாரு, கோகு நீ கரெக்டா வர வேண்டிய இடம் இதுதான், நீ மறுபடியும் ஒருவேளை அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னா எனக்கான ஒரு சிக்னலை கூட நான் உன்னை இங்க இருந்து எப்படியாச்சும் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம பூனை சொல்ல, உடனே கோகு நான் பாத்துக்கிற மாஸ்டர் அப்படின்னு இங்க இருந்து கிளம்புறாருங்க. இந்த பக்கம் பூனைக்காரர் என்ன பண்றாரு, சரிப்பா யாஜிரோபின்னு ஒருத்தன் கீழே வந்தானே அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனைக்காரர் இப்பதாங்க நம்ம யாஜிரோபியை தேடுறாரு. பையன் எங்க போனாங்கிறதே தெரியல. இப்ப இந்த பக்கம் கோகு நடந்து வந்துகிட்டு இருக்காரு, பயங்கரமான குளிர் வீசிக்கிட்டு இருக்க. அப்ப தூரத்துல நம்ம யாஜிரோபியை பாத்துறாருங்க. பார்த்தவரு, யாஜிரோபி எனக்காக நீங்க வந்தியா அப்படின்னு கேட்க, ஏன்டா நீ வேற, நான் சாப்பாடு நினைச்ச அந்த பானையை திறந்தா இப்ப இங்க மாட்டிக்கிட்டு கிடக்குறேன்டா, நான் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்ல, நம்ம கோகு டே நீ வேற பாதையில போயிட்டு இருக்கடான்னு சொல்ல, இவர் எதையுமே கண்டுக்காம இப்ப ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்க நம்ம கோகு மறுபடியும் சொல்றாரு, யாஜிரோபி எனக்கு தெரிஞ்சு நீ போக வேண்டிய பாதை அது இல்ல, நமக்கு பின்னாடி பக்கம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல, ஏன்டா கோகு இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் திரும்பி யாஜிரோபி அந்த பாதைக்கு வர இங்க மிகப்பெரிய ஷாக்குங்க. ஏன்னா இவங்க திரும்பி வர இவங்க முன்னாடி வந்த அந்த பாதை இந்த இடத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுது, இவங்க எங்க இருந்து வந்தாங்கிறதே தெரியாம போயிடுதுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி என்ன பண்றாரு, இது மாதிரி நம்ம மாட்டி
மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்னதான் பண்றதுன்னு நினைச்சாங்க. தூரத்துல ஒரு ஐஸ் மலை மாதிரி இருக்கும், அதை ஓங்கி உதப்பா அப்படி உதைக்க அந்த ஐஸ்ல யாரோ ஒருத்தன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மாட்டி உறைஞ்சிருப்பான் போல. அவனோட உடம்பு இங்க கிடக்க கோகு நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கும் இதே நிலைமை தான், நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு ஓடணும்னு சொல்லி இப்ப 2 பேருமே இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓட அந்த டைம்ல இவங்க இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட அந்த பனி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அப்படியே உறைஞ்சு வெடிச்சு அப்படியே இவங்க காலுகிட்ட அப்படியே தெரிச்சுக்கிட்டே வருதுங்க. இவங்களும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படி வர அந்த வெடிப்புல இருந்து ஒரு சூறாவளி காத்து மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பனி அரக்கன் இந்த இடத்துல வந்துடவும் செய்யறான். இப்ப இந்த பக்கம் பனி அரக்கன் வந்தவன் அவன் உடம்புல இருந்து மிகப்பெரிய கூலிங் காத்த வீச அப்படியே 2 பேருமே உரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே உரைய ஆரம்பிக்க நம்ம யாஜிரோபி என்ன பண்றான், இதுக்கப்புறம் அவன் கதையை விடக்கூடாது, உன்னை நான் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருப்பான் பாத்தீங்களா அவனோட ஸ்வாடு, அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வந்து ஒரே வெட்ட இந்த இடத்துல அந்த மிருகம் இருக்கு பாத்தீங்களா அப்படியே 2 துண்டா எடுதுங்க. 2 துண்டா போக இவங்க எல்லாம் ஹாப்பியாக மறுபடியும் இந்த துண்டுப்பட்ட மிருகத்தோட அந்த பார்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வர கோகு என்ன பண்றாரு, இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி இங்கே இருந்து வேகமா வந்து சரமாரியா அந்த மிருகத்தை போட்டு குத்தி அடிக்கிறாருங்க. அப்படியே அந்த மிருகம் பீஸ் பீஸா போயிடுது. பீஸ் பீஸா போனது மறுபடியும் கீழே விழுந்து அதே மாதிரி எழுந்திருச்சு வர இவங்க பயங்கரமா பயந்துடுறாங்க. இப்ப எழுந்திருச்ச மிருகம் என்ன பண்ணுது, மறுபடியும் இவங்க மேல அந்த பனிகாத்த வீச மறுபடியுமே இவங்களுக்கு பயங்கரமான குளிர் ஏற்பட இப்ப கோகுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த வாட்டி நீ பொழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கோகு அவரோட ஃபுல் பவர்ல கமேகமேகா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. அந்த மிருகத்து மேல டைரக்டா அடிவில அதே டைம்ல அந்த குகைக்கு கீழே ஒரு குகையே பேசுற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த குகையில இருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் தான் வருது, ஆனா அது யாரு பேசுறாங்கிறத இது வரைக்கும் நமக்கு காட்டல. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யாருது, மறுபடியும் மனிதர்களா, அவங்க என்ன மறுபடியுமே எழுப்புறாங்க, என்ன மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த தண்ணியை தேடி மறுபடியும் ஒரு கூட்டம் வந்திருக்கா, இந்த வாட்டி நான் யாருங்கிறத இவங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் மட்டுமே இந்த கோகுல இருந்து வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப மறுபடியும் கோகு அடிச்ச கமேகமேகாவையும் மீறி அந்த மிருகம் மறுபடியும் உருவாக, ஆனா போங்கடா இதுக்கப்புறம் முடியாதரா சாமின்னு சொல்லி 2 பேரும் இங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்க. அப்ப வரும்போது நம்ம யாஜிரோபி இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பாக்கெட்ல கொஞ்சோண்டு அந்த செஞ்சு பீன்ஸ் விதை வச்சிருப்பான். அந்த விதை கீழே விழுக அதை அவன் பொறுக்கிட்டு நிக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, அது உன்னை கொண்டுட போதுரா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம யாஜிரோபி அப்படியே தூக்க அந்த மிருகம் ஒரு குத்தும் பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிப்பாங்க. இப்படி தப்பிச்சவங்க பேலன்ஸ் கிடைக்காம அப்படியே மேலே இருந்து சறுக்கிக்கிட்டே வருவாங்க. 2 பேரும் ரொம்ப தூரமா சறுக்கிக்கிட்டு வர நம்ம யாஜிரோபி மேல நம்ம கோகு உட்கார்ந்துப்பாங்க, ரொம்ப தூரமா சறுக்கிக்கிட்டே தான் வருவாங்க. இப்படி சறுக்கிக்கிட்டே வந்தவங்க அந்த இடத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளத்துல விழவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்னோவை காட்டுறாங்க. நம்ம பிக்கலோ பண்ணின மிகப்பெரிய வெடிப்புல ஒரு வயசான பாட்டி போல அவங்கள நம்ம ஸ்னோ தாங்க காப்பாத்திருக்காங்க. உடனே இந்த பாட்டி சொல்றாங்க, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்காமா, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்ல, பாட்டி உங்களோட வீடு எங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்ல, இல்லம்மா அந்த வெடிப்புல என்னோட வீடு என்னோட குடும்பம் எல்லாமே போயிட்டுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்னோவுக்கு பயங்கரமா கோபம் வருதுங்க. இப்படி கோபம் வந்துகிட்டு இருக்க திடீர்னு எதுக்க பார்த்தா நம்ம பிக்கலோ அங்க ஒரு வீரனை கொண்டுகிட்டு இருக்கான். கொண்டுட்டு இப்ப நம்ம அந்த பிக்கலோ அவனோட அந்த அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, இது 2 பேசிட்டு போதுங்க. என்ன மாஸ்டர் உங்களுக்காக போய் இவ்வளவு சாப்பாடு பண்ண சொன்னா அவங்க சாப்பாடு கூட பண்ண லாய்க்கு இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல இவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு நம்ம யாருங்கிறத காட்டணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல கோவப்பட்ட நம்ம ஸ்னோ என்ன பண்றாங்க, அவங்க பக்கத்துல வந்து ஒரு கன்னு கிடக்குங்க. ஏன்டா கொலகாரனே, எங்க மக்கள் எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கேடான்னு சொல்லி அந்த கன்னை எடுத்து அவனை சுடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இன்னும் சின்ன குழந்தை தான் பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லைங்க. அந்த ட்ரிகர்ல கைய வைக்கிறாங்க, பட் அவங்களால சுட முடியல, மனசே வரல. உடனே அவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு பிக்கலோ திரும்பி பார்க்க நம்ம ஸ்னோவுக்கு பயங்கரமான கோவம் வந்து கையில வச்சிருந்த கன்னை கீழே போட்டுடுறாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இந்த இடத்துல பிக்கலோ ஒரு மிகப்பெரிய லேசரை வர வச்சு ஒரு வெடிப்பை ஏற்படுத்துறான். ஆமா நீங்களும் நம்ம ஸ்னோ செத்துட்டான்னு நினைச்சீங்க, இல்லைங்க இந்த இடத்துல அவன் அடிச்சது ஸ்னோவை கிடையாது. ஏன்னா ஸ்னோவுக்கு பின்னாடி ஒரு வீரன் நம்ம பிக்கலோவை கொல்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். சோ அவன் குறி வச்சது வந்து அந்த வீரனுக்கு. ஆமா இந்த இடத்துல அந்த வீரன் தாங்க செத்து போறான். இந்த பக்கம் ஸ்னோ அப்படியே பயத்திலேயே நின்றுகிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம டியானை காட்டுறாங்க. அவன் எப்படியாச்சும் அந்த மாஃபுபாவில் நான் தேர்ச்சி ஆகணும், நான் எப்படியாச்சும் அவனை கொல்லணுங்கிறதுக்காக பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே இன்னும் அவனால் அதுல மாஸ்டர் பண்ண முடியலங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகும் யாஜிரோபி அவங்க மயக்கத்துல அது உள்ள கலந்து கிடக்காங்க. ஒரு வழியா உளுந்தவங்க மறுபடியும் எழுந்திருக்க இப்ப கோகு போய் நம்ம யாஜிரோபி எழுப்புறான், எழுந்திருக்கவே இல்லை. உடனே மேல இருந்து ஒரு பாறை வந்து நம்ம யாஜிரோபியோட மூஞ்சில உளுந்து, ஏடா வலிக்குதுடா, இப்படிதான் ஒருத்தவனை எழுப்புவியாடா அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. கோகு நீ எங்க வேணாலும் போ, நான் வந்து இங்க இருந்து தப்பிச்சு இப்பயே நான் வந்து என் வழியை தேட போறேன், நான் மறுபடியும் வெளியில போறேன்னு சொல்ல கோகு வந்து நான் எப்படியாச்சும் இந்த தண்ணியை குடிக்கணும், நான் ஏன் கூட நீ வான்னு சொல்ல இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுதுங்க. இந்த பக்கம் இந்த இருள் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வழியா பார்த்துடுது. ஏண்டா யார் நீங்க,
எதுக்காக என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, உங்க கதையை நான் சீக்கிரமே முடிச்சாகிறேன், நீங்க வந்தது ஒரு மிகப்பெரிய நரக வாசல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இருள் பேசிக்கிட்டு இங்க என்ன நடக்குதுங்கிறத ரெண்டு பேருக்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒரு வழியா யாஜ்ரோபி உன்னோட புண்ணியத்தினால எப்படியோ அந்த குகைக்குள்ள வரைக்கும் வந்துட்டோம், அதாவது இவங்க சறுக்கிக்கிட்டே வந்தாங்க பாத்தீங்களா, சறுக்கிக்கிட்டே வந்தவங்க சரியான வழியா அந்த குகைக்குள்ளேயுமே வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இங்கே இருந்து உள்ள போயிட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த இருள் இருக்கு பாத்தீங்களா, பரவாயில்லையே நம்மளை பார்க்க இன்னும் பல விருந்தாளிகள் வந்திருக்காங்க, அவங்கள சரியா கவனிக்க வேண்டியது நம்ம முறை அப்படின்னு அந்த இருள்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டு அந்த இருள்ல இருந்து ஒரு உருவம் அங்கே இருந்து வருதுங்க. இந்த உருவம் வேற யாரும் கிடையாது, நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே இந்த இடத்துல இருந்து வெளியில வர, உண்மையிலே இது மாஸ்டர் ரோஷி தானா இல்ல இது வேற யாரு, இவங்க ஒரு வழியா அந்த தண்ணியை குடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற பல சஸ்பென்ஸோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க. அண்ட் பை த வே சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, பாய்.